நான் எழுதின லீவ் லெட்டரை படிக்கிறேன். மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வாயாலையும் வகுத்தாலையும் போவதால் 2 நாள் விடுமுறை தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் அவர் வாங்கி படிச்சுட்டு மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்குன்னு நிறுத்துமான்னாரு. நான் சொன்னேன், அதுக்கு நிக்காம தானே போகுது, நான் எங்கேயா நிறுத்துறது அப்படின்னு கேட்டேன். மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு நிறுத்தற குறி போட்டு நின்னுமான்னாரு. அப்புறம் சொன்னாரு மாடு அசை போடுது அப்படின்னு சொன்னாரு. மாடு என்னதான் அசை போட்டாலும் கடைசியில போடுறதையும் போடு, புதுசா ஏதாவது போடுமா? சன் டிவியில் நல்ல எத்தனையோ ப்ரோக்ராம் நடக்குது. அதில் எனக்கு இது மனம் பிடிச்ச ப்ரோக்ராம். இதில் ரொம்ப பேச்சாளரை உருவாக்குறாங்க, பேசுறது இல்லாத எல்லாம் நல்லா உருவாக்கி செய்கிறாங்க. ஏழைகளுக்கு நல்லா உருவ செய்கிறாங்க. அம்மா அப்பாவை எப்படி காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. கையற்ற பொண்ணுக்கு உதவி செய்கிறாங்க, கண்ணற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. சின்ன வயசுல வீட்டுக்கு தெரியாம சிகரெட் பிடிப்பேன். எங்க அம்மாவுடைய உறவினர் ஒருத்தர் சிகரெட் பிடிச்சு கேன்சர்ல செத்து போயிருந்தார். எங்க அம்மாவுக்கு அந்த வேதனை, அந்த மரணத்தினுடைய வேதனை ரொம்ப பாதிச்சு இருந்தது. அப்போ நானும் சிகரெட் பிடிக்கிறேங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நானும் தயங்கி கூனி குறுகி அப்படி வீட்டில் உட்கார்ந்து இருக்கேன். அம்மா சாப்பிடாம படுக்க போயிட்டாங்க. நானும் படுக்க போனேன். எனக்கு தூக்கம் வரல, புரண்டு படுத்தேன். காலையில் ஒரு 5 மணி இருக்கும். தைரியத்தை வளச்சிட்டு, அம்மா இனிமேல் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேம்மா அப்படின்னு தைரியமா சொல்லலான்னு சொல்லி போய் அவங்கள எழுப்புறதுக்கு போனா அப்பவும் அழுதுட்டு இருக்காங்க. அம்மான்னு கூப்பிட்டேன், திரும்பி பார்த்தாங்க. அந்த முகத்தை பார்த்தேன் சார், அந்த கண்களை பார்த்தேன் சார். நான் சிகரெட் பிடிக்கக்கூடிய நெருப்பு தான் அந்த கண்கள்ல தெரிஞ்சு சார். அழுது 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 சிவந்த அந்த கண்களை பார்க்கும்போது அன்னைக்கு விட்டேன் சார் அந்த பழக்கத்தை. இன்னைக்கும் யாராவது என் பக்கத்துல சிகரெட் பிடிச்சாங்கன்னா அந்த தீ ஜுவாலையை பார்க்கும்போது எங்க அம்மாவுடைய அழுது சிவந்த கண்கள் தான் சார் ஞாபகம் வரும். நான் காஷ்மீர் தீவிரவாதி, நாங்க இந்த சிஆர்பி ஆர்மி பிஎஸ்எஃப் நாங்க காஷ்மீர் தீவிரவாதி பார்த்தா அவன் அதர்றான் சார். அஸ்ஸாம் தீவிரவாதி பார்த்தா அதர்றான் அவன். இவன் நக்ஸலைட் கூட அதிர்றான். இதே நாங்க சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு டிடியை பார்த்தோம்னா நாங்க உதறோம் சார். பாருங்க, எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல மாட்டினுக்கிறாக்கி. அது இதெல்லாம் ரயில் பயணங்கள். காஷ்மீர் தீவிரவாதியோன்னு நினைச்சிட்டு தான் பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு காது கிட்ட போயிட்டு நான் சிஆர்பிஎஃப் சார்னு அதான்டா பிடிச்சோன்னா. டிக்கெட்ல எவ்வளோ போட்டிருக்குண்ணா 40 கிலோ, 8 கிலோ அதிகமாகுண்ணா. நான் வாய வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதா? ட்ரெயின் கொடுத்து 6 மணிக்கு புறப்பட்டு 6க்கு புறப்பட்டு நான் ஃபைனாக போட்டேன். குட்டி குட்டி பசங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. பேச்சாளர்கள் மட்டும்தான் பேசக்கூடிய மாதிரி இல்லை, எல்லாரும் சின்ன பசங்க கூட ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த காலத்துல உங்க காலத்துல பாடுனாங்க சார், எப்படி தெரியுங்களா? செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், அழகா பாடுனாங்க சார். ஆனா எங்க காலத்துல பாடுறாங்க ஆ முதல் அக்கு தானடா, ஹா ஹா அக்கா மொன கிக்கு தானடா, ஹா ஹா ஏ முதல் சட்டு தானடா, இவ எவ சில்வர் தட்டு தானடா, யப்பாஞ்சி பாவ பாவ பா, யப்பாஞ்சி பாவ பாவ பா. எனக்கு ஒரு டவுட் சார், யப்பாஞ்சி பாவ பாவ பானா என்ன சார்? நானும் கொஞ்ச நேரமா பார்த்துட்டு இருக்கேன். அந்த அக்கா சினிமா பாட்டே தான் ஒழுக்கத்தம்மா பாடதான் பண்றாங்க. பாரதியார் பாடின ஒரு பாட்டை தான் உங்களுக்கு தெரியுமா சார்? எனக்கு தெரியும் பாப்பா, பாரதியார் பாட்டு தெரியும். ஒழுக்கத்தை பத்தி பேசுறதால சினிமா பாட்டுக்கு வரேன் சார். நானு ஒழுக்கத்தான பாட்டை பாடுறீங்க, பாட்டுங்க பார்க்கலாம். ஒரு பாட்டு, பாரதியார் பாட்டு. சரி, எனக்கு போய் நீங்க பாடுங்க பாப்பா. பாத்தகம் செய்ப்ப வரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் மகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. சபாஷ் என் பாரதி கண்ணம்மா, நீதான் இந்த பாராட்டும் பெண்ணம்மா. துபாயில இருந்து எனக்கு விசா வந்த பிறகுதான் சார் என் வயசு பொண்ணுங்களும்
அவங்க அப்பா அம்மா மாறும் என்னை பத்தி விசாரிக்கவே ஆரம்பிச்சாங்க. சபாஷ் சார் நம்ம ஊர்ல எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு, நீ ஊருக்கு போகலாமே அப்படிலாம் பல பேர் சொல்றாங்க சார். ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் மாறிச்சு. ஏர் உள்ள டிராக்டர் வந்தது, நடவு செய்ய இயந்திரம் வந்தது, அறுவடை செய்த கதிரடிக்கும் இயந்திரம் வந்தது. இப்படி எல்லாம் மாறியது நம் நாட்டில். ஆனால் உழவனின் கோமணம் மட்டும் இன்னும் மாறாமலே இருந்து கொண்டிருக்கு. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் அறிவை வளர்க்கக்கூடியதாகவும் பேச்சு திறமை உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பலவிதமான உபயோககரமான தலைப்புகளில் வாதாட்டங்கள், விவாதங்கள், இது எல்லாவற்றையும் பார்த்து நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் உதவுகின்ற ஒரு நிகழ்ச்சி. நல்ல பழக்க வழக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட சொல்லி கொடுத்துருக்கோமா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு? இல்லையே. நம்ம வீட்டுக்கு தேடி வர்றவங்க காப்பி கொடுக்க போறாங்க, டீ கொடுக்க போறாங்கன்னு வர்றாங்க. இல்லையே. அவங்க எதுக்கு வர்றாங்க? நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கணும், உறவுகளை சேர்க்கணும் அப்படின்னு தானே வர்றாங்க. பிள்ளைங்க உள்ள பிஸியா இருக்கு நம்ம சொல்றோம். பிள்ளைங்க உள்ள பிஸியா இருக்கா? கம்ப்யூட்டர்ல பக்கத்து வீட்டு பையனோட சாட்டிங் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு. அதுதானே நடக்குது இன்னைக்கு. பெற்றவர்களுக்கு பிள்ளைகளின் பிரச்சனை தெரியுமா தெரியாதா? அதுதான் இன்றைய கேள்வி. மாலையில போத்த மல்லிப்பூ மணமணன்னு மணக்கு மாமா, காலையில பார்த்த மாமனாருக்கு கடுகடுன்னு பகையும் மாமா. அது மாதிரி தான் அவருக்கு எரிச்சல் வருது. ஏன்னா அதிர்ஷ்டம் இல்ல அவருக்கு கொடுப்பனே. இதுக்கு தான் கிராமத்துல சொல்லுவான், சும்மா இருந்த ஓனான தூக்கி காதுல விடுவானே, அது குத்துது கூட இதுன்னு ஏன்டா சொல்லுவானே. அப்படி இல்ல, சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுப்பானாம வேர்நாட்டு ராசு சண்டைக்கு வருவானாம, அப்படி சொல்லுங்க நீங்க. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்தானு எய்த்த வீட்டுக்காரி குழவி கல் எடுத்துட்டு குத்திக்கிட்டானா நச்சு நச்சு நச்சு. கொள்ளையில கல்பறிக்கு கொழுந்தல் நாத்து நட்டினா வெள்ளைக்கே காசத்து வெடிகாலையில் வருவானாமா மச்சான். கொல்ல பக்கம் வாடி குளிந்தியானா நாயாண்டா வர நாரப்பயனால அவன். சந்தைக்கு போன மச்சான் சாயங்காலம் வருவேன், சடை கொண்டு கொடை கொண்டு முறுக்கு கொண்டாருவான்னு பொந்தைக்கு போன பொண்டாட்டி பொழுதரங்க காத்திருந்தாளாமா. இந்த வெந்துகட்ட மனுஷன் வந்து வெடிகாலையில் நிக்கல. முந்துகட்ட மனுஷன் நான் முந்தானத்தே போயிட்டேன்னாலாமா. அந்த கதையை இவர் ஒன்னொன்னு சொல்றாரு. விதை போட்டு விளைய வைப்பான வெள்ளையப்பேன், அதை தனா விட்டா திருட்டு போவானா திண்ணையப்பேன். நூறு வாரங்களை கடந்து ஒவ்வொரு வீட்லையும் அது ஒரு அங்கமாக மாறிவிட்டது அரட்டை அரங்கம் என்பது. ஊரில் வந்து திண்ணையில் உட்காந்து அரட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது, அந்த அரட்டையை ஒரு அரட்டை அரங்கமாக்கி என்டையர் தமிழ்நாடை பார்க்க வச்சு மக்களை அதுக்குள்ளே இழுத்து மக்களுக்கு ஒரு சேவையும் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய அவங்கள வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக மட்டும் இல்லாமல் அவங்கள சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக அமைத்து சன் டிவி ஒரு பெரிய சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் டிஆர் சாரும் அதில் ரொம்ப பிரமாதமாக அந்த ப்ரோக்ராமை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அது பண்ணாத இது பண்ணாதன்னு எங்களை போட்டு படுத்து வைக்கிறீங்க. ஏமா நீ இப்ப படிக்காம எப்ப படிக்க போற? இன்னைக்கு நீ படிக்கலன்னா நாளைக்கு பெருசாயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவ? எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கல, அவங்க கடமையை தவறிட்டாங்கன்னு சொல்லுவ. அதனாலதான் உன்னை இன்னைக்கு படிங்கிறாங்க. விளையாடுறது எங்களுடைய கடமை தானே. இப்ப விளையாடாம பின்ன 60 வயசுல போய் விளையாடுவோம். பாரதியாரு ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லிருக்காரே தவிர ஓடி விளையாடு கிழவின்னு சொல்லலையே. உனக்கு ஸ்கூல்ல விளையாடுறதுக்கு நேரம் தராங்க, அப்ப விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து படிக்கிற நேரத்துலயும் நான் கம்ப்யூட்டர்ல விளையாடுவேன், டிவியை பார்ப்பேன், வீடியோ கேம் விளையாடுவேன்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் படிக்கிற நேரத்துல படிச்சுண்டு விளையாடுற நேரத்துல விளையாடுனா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ படி, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரணும். அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சன நீ எதுக்கு இந்த புடி பிடிக்கிற? அவ எனக்கு முன்னாடி பிறந்துட்டாளே சார், அதானே சார் பிரச்சனை. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். அந்த மாதிரி வீட்டுல அக்காவோட கொடுமை தாங்க முடியலன்னு அரட்டரங்கத்துக்கு வந்தா அங்கேயும் நான் பேசும்போது தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு கேள்வி பெட்டு ஆடிட்டு இருக்கா சார். அதான் சார் பெரிய கொடுமை.
உலகில் உள்ள ஒட்டுமொத்த வளங்களையும் ஒன்றாக கொண்டிருக்கும் இந்த பாரத நாட்டில் பிறந்ததையே என்னுடைய வலிமையா நினைக்கிறேன் நான். இந்தியாவில் எல்லாமே பார்க்கலாம், பாம்பையும் பார்க்கலாம், ஆனா பாமையும் பார்க்கலான்னு பாக்குறோமே, அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சார், நெல்லுக்கு உமியுண்டு, நீர்க்கு நுரையுண்டு, புல்லிதழ் பூவிற்கும் உண்டு. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குறையுண்டு சார். பறந்து விரிஞ்ச பாரத தேசத்துல அங்கங்க ஒரு சில கலவரங்கள் நடக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த தாய் நாட்டையும் குறைச்சு சொல்லக்கூடாது. நான் கலவரத்தை சொல்லவில்லை, நாட்டில் இருக்கும் நிலவரத்தை சொன்னேன். அது கலவரம், நான் எடுத்து சொன்னது நிலவரம். காரணம், நான் பிறந்தது மாயவரம். உங்கள் முன் பேசுவது நான் வாங்கி வந்த வரம். ஆனால் கைத்தட்டி கைத்தட்டி அங்கே சிவக்கிறது அவர்களது கரம். அதுதான் தமிழர்களின் உயர்ந்த தரம். அந்த தமிழினத்தில் நானும் இருக்கிறேன் ஒரு புறம். ஓகே, பேசுங்கள் அப்புறம். நன்றி சார். வரும் நாளை மனிதன் 7 உலகையாள போகிறான். 7 உலகத்தில் சார் 70 உலகத்தை கூட ஆளுவான் மனுஷன். என்னை மாதிரி கணமா டேலண்டா இருந்தா. முப்பத்தி 9வது வயசுல தான் செல்போனை பார்க்குறேன். என் பையன் முளைச்சு 3 நாள் விடல, ரெட்டனை காலை போட்டுக்கிட்டு, ஹலோ எனக்கு இந்த எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி பாட்டு போடுங்க ரொம்ப பிடிக்குங்கிறான். அப்ப செல்போன் இருந்துச்சு, சில்க் சிமிதாட்ட பேச முடியல சார். இப்ப செல்போன் இருக்குது, சில்க் சிமிதா இல்ல. கட்டின பொண்டாட்டி கட்டி இருக்கக்கூடிய சேலையில கூட சில்க்னா கூட அந்த பட்டு சேலை கூட சில்க் தான்யா. கட்டின புடவை பட்டு புடவையா தான் இருக்குது, முகத்தை பார்த்தா சகிக்கலையே. ஏன் தெரியுமா 10 விரல் இருக்கு? அந்த தாய் உன்னைய 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தான்றத எடுத்துக்காட்டதாயா இந்த 10 விரல் இருக்கு. தாய் 10 மாசம் தான் சுமக்கா, நான் ஆயுஸ் ஃபுல்லா அந்த வயித்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தாய் சுமந்தா அது புனித வயிறு, இது புளியோதர வயிறு. உட்காரியா.